Hi guys, இந்த வீடியோவில் வந்து SUID பைனரி அது மட்டும் இல்லாமல் அதோடைய காமன் அப்யூஸ் மெத்தட்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். SUID பைனரிஸ் என்னென்னா, ஸோ இதுக்கு வந்து என்னுடைய லோக்கல் மிஷினுக்கு போகலாம். ஸோ நீங்கள் வந்து யூஸ்வலாக ஒரு கமாண்டை வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் ரன் பண்ணுறதுக்கு sudo கமாண்டை வந்து யூஸ் பண்ணுவீங்க. சூப்பர் யூசர் டூ. ஃபார் எக்ஸாம்பிள் sudo whoami அப்படின்னு கொடுத்தோன்னா ரூட் அப்படிங்கிற அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து வரும். இது வந்து ஒரு நார்மல் லோவர் ப்ரிவிலேஜ் யூசர். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஜான் அப்படிங்கிற யூசர் இருக்குது. ஸோ நான் நார்மலாக whoami கொடுக்குறேன் ஜான். ஆனால் நான் அதே sudo whoami கொடுத்தேன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து sudo வச்சு ஒரு பைனரியை வந்து ரன் பண்ணியிருக்கோம். பட் sudo யூஸ் பண்ணாமல் எப்படி ஒரு பர்டிகுலர் பைனரியை வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் ரன் பண்ண வைக்கிறோம். ஸோ அதுதான் SUID. ஸோ நிறைய SUID பைனரிஸில் வந்து ரொம்ப காமனான பைனரி வந்து பாஸ்வேர்ட் பைனரி. ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து இந்த கமாண்ட் வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பேசிக்கலாக ஒரு ரூட் ப்ரிவிலேஜஸில் தான் ரன் ஆகும், பட் sudo இல்லாமல். ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ls-l bin பாஸ்வேர்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைனரி வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பைனரியோடைய ஓனர் வந்து ரூட். ஸோ அந்த பர்டிகுலருடைய பெர்மிஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் லொக்கேஷனில் எஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ எஸ்னா SUID பைனரி இது. ஸோ இந்த பைனரியை யார் ரன் பண்ணுறாங்களோ அது வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் வந்து ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ் பைனரி அந்த எஸ் பர்மிஷன் பிட் வந்து இந்த குரூப் எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன்ஸில் கூட இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் பர்மிஷன் பிட் எக்ஸ் லொக்கேஷனில் இருந்துச்சுன்னா அது வந்து SGID அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக இந்த பைனரி வந்து எந்த குரூப்புக்கு சேர்ந்தப்பட்டதோ அந்த பர்டிகுலர் குரூப் லெவல் ஆஃப் ப்ரிவிலேஜஸில் வந்து இந்த பைனரி வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து SUID மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா SGID கான்செப்டும் சேம் தான். ஸோ எல்லா எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸும் இட் வில் பி அவைலபிள் ஃபார் போத் தி SGIDs அண்ட் SUIDs. ஸோ இப்போ வந்து நார்மலாக நம்ம கீழே வந்து பாஸ்வேர்ட் கமாண்ட் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணது வந்து ஜான். ஆனால் அதோடைய PS டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் கிரிப் பண்ணி. ஸோ பாஸ்வேர்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா பாஸ்வேர்ட் பைனரி வந்து ஆக்சுவலாக ரூட் பெர்மிஷன்ஸில் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இது தான் நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன். sudoவே இல்லாமல் ஒரு பர்டிகுலர் பைனரியை வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் ரன் பண்ண வைக்கிறோம். அதுதான் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு சிம்பிளான ஒரு பைனரியை ரன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் simple.sh. ஸோ இது வந்து ஒரு பேஷை வந்து இன்வோக் பண்ணலாம். bin bash. ஸோ whoami வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதோடைய பெர்மிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். simple.sh இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் இல்லை. ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட்டபிள் பண்ணலாம் simple.sh. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் பைனரிக்கு நாம் வந்து SUID வந்து செட் பண்ணலாம். அதாவது SUID இது வந்து SUID பைனரியாக மாற்றலாம். ஸோ chmod user ப்ளஸ் எஸ். ஸோ யூசர் பர்மிஷனுக்கு நாம் வந்து எஸ் SUID வந்து செட் பண்ணுறோம். அண்ட் ls-l simple.sh. இப்போ வந்து பார்த்தோம்னா ஹைலைட்டாக இருக்குது அண்ட் எஸ் பிட் வந்து செட் ஆயிருக்கு. ஸோ பொதுவாக இந்த பைனரியை யார் ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் வந்து ரன் ஆகும். ஸோ ஜான் பர்மிஷன்லேருந்து நான் வந்து அந்த பர்டிகுலர் பைனரியை வந்து ரன் பண்ண போகிறேன். whoami வந்து ஆக்சுவலாக ரூட் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும் இல்லையா? அதுதான் இல்லை, ஜான் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நான் வந்து லினக்ஸ் வீடியோவில் கொடுக்குறேன். ஏன்னா அது கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். அண்ட் மேபி நீங்கள் வந்து இது ஒரு அசைன்மெண்ட் எடுத்துக்கலாம். எப்படியும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ லினக்ஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஆக்சுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு போயிடலாம். ஸோ எபிசோட் 2 SUID அப்யூஸ். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது SUID பைனரிஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தி ஃபஸ்ட் ஒன் வந்து நான் பார்க்கக்கூடியது வந்து ஷேர்ட் ஆப்ஜெக்ட் இன்ஜெக்ஷன். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் லினக்ஸ் சிஸ்டமில் என்னென்ன பைனரிஸ் வந்து SUID பெர்மிஷன் பிட்டு வந்து செட்டாக இருக்குது அதை வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து ஃபைண்ட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைண்ட் ரூட் அண்ட் டைப் வந்து எஃப் அண்ட் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டபிள் கொடுக்கலாம். கண்டிப்பாக பைனரிஸ் எல்லாமே எக்ஸிக்யூட்டபிள். ஸோ நோ நீட் டு கிவ் தட் ஆப்ஷன். அண்ட் பர்மிஷன் வந்து யூசருக்கு SUID வந்து செட்டாக இருக்கணும். அண்ட் எரர்ஸை வந்து டெர்மினலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ரீடைரக்ட் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா பைனரிஸ்க்கும்
SUID பிட் வந்து இருக்குது. as usual நம்ம பார்த்த மாதிரி பாஸ்வேர்ட். ஸோ அதே மாதிரி நிறைய பைனரிஸ்க்கு பை டிஃபால்ட்டாக SUID பெர்மிஷன் தேவை. அண்ட் ஃபியூ பைனரிஸ் வந்து கொஞ்சம் அன்யூஷுவலான பைனரியாக இருக்குது இங்கே. ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஒன்று வந்து SUID SO, அதை தான் நாம் வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஷேர்ட் ஆப்ஜெக்ட் இன்ஜெக்ஷன். ஸோ இதை வந்து அனலைஸ் பண்ணலாம் இது வந்து என்ன பண்ணுதுன்னு. ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். கிளியர். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு ப்ரோக்ரஸ் பார் வந்து பிரிண்ட் ஆகுது, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலாக ஸ்ட்ரிங்ஸை வந்து ட்ரை பண்ணுவோம். இதில் என்னென்ன ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு. ஸோ ஸ்ட்ரிங்ஸ். ஸோ பேசிக்கலாக பிரிண்டபிள் கேரக்டர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்ஸை வச்சு ஏதாச்சும் மேபி ஃபங்க்ஷன் கால்ஸ் ஆர் எனி ஸ்பெசிஃபிக் ஃப்ளாக். பொதுவாக சிடிஎஃப்பில் இங்கே வந்து பார்த்தோன்னா ஹோம் யூசர் கான்ஃபிக் libcalc.so அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணு. பட் அது என்ன பண்ணுன்னு இப்போ வரல நம்மளுக்கு தெரில. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதோடைய சிஸ்டம் கால்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுவோம். எஸ்ட்ரேஸ். ஸோ எஸ்ட்ரேஸ் வந்து பொதுவாக ஒரு பர்டிகுலர் பைனரி வந்து எந்தெந்த சிஸ்டம் கால்ஸை இன்வோக் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நாம் வந்து எஸ்ட்ரேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எரர்ஸை வந்து std அவுட்க்கு ரீடைரக்ட் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா grep for open. ஸோ ஓப்பன் சிஸ்டம் கால்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு ஆக்சஸ் அப்படிங்கிற சிஸ்டம் கால் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நான் வந்து grep பண்ணுறேன். சாரி, நான் வந்து ரெஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ -e ஆப்ஷனை வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டம் கால்ஸ் வந்து ஓப்பன் அண்ட் ஆக்சஸ் இருக்குது. அதில் வந்து முக்கியமானது வந்து இங்கே இருக்குது. அதாவது நம்ம ஸ்ட்ரிங்ஸில் பார்த்த அவுட்புட் ஹோம் யூசர் கான்ஃபிக் libcalc.so. ஸோ என்ன இது SO ஃபைல் வந்து என்ன? ஸோ அதை பற்றி தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கிளியர். ஸோ பொதுவாக ஒரு C ஃபைல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் வேணால் சைபர் பிரிண்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ cyber-blackhole.c. ஸோ நார்மலான ஒரு C ஃபைல். ஸோ இந்த C ஃபைல் வந்து ஒரு காமனான ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சொல்லிட்டாண்டாயவா. ஸோ இந்த ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து cyber-blackhole.c வந்து பிரிண்ட் பண்ணணும். பட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரோக்ராமாக இருக்கக்கூடாது. பட் ஒரு அடிஷ்னல் ஃபங்க்ஷன், ஒரு ஹெல்ப்பர் மாதிரி இருக்கணும். ஸோ இதை வந்து நாம் வந்து ஷேர்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷேர்ட் ஆப்ஜெக்ட். இப்போ எப்படி விண்டோஸ் சிஸ்டம்ஸில் .dll இருக்குது. ஸோ அதே மாதிரி லினக்ஸ் சிஸ்டம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து .so. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் வெர்ஷனில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கோடு வந்து கம்பைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த வெர்ஷன் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் கூட இருக்கும். ஸோ பொதுவாக ஒரு ஷேர்ட் ஆப்ஜெக்ட் ஃபைல் வந்து .so எண்டிங்கில் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், பொதுவாக லைப்ரரிஸ், ஷேர்டு லைப்ரரிஸ் எல்லாமே இந்த lib டைரக்டரியில் இருக்கும். இல்லைனா யூசர் lib அப்படிங்கிற டைரக்டரியில் இருக்கும். ஆர் யூசர் லோக்கல் லிப்பில் கூட இருக்கும். ஸோ இது வந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா ls etc ld.so.conf ld.so.conf வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கே ஷேர்டு லைப்ரரிஸை வந்து பார்க்கணும். விண்டோஸ்க்கு எப்படி DLLக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்டரி இருக்குது அதே மாதிரி. ஸோ இது வந்து etc ld.so.conf அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து கேட் பண்ணி பார்க்கலாம். cat etc ld.so.conf. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ld.so.conf டைரக்டரியில் வந்து மற்ற கான்ஃபிகரேஷன்ஸை வந்து இன்வோக் பண்ணுறோம். ஸோ அதை வந்து கேட் பண்ணி பார்த்துக்கலாம். *conf நிறைய கான்ஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஏதாச்சும் libc.conf வந்து கேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி யூசர் லோக்கல் லிப். ஸோ இந்த பர்டிகுலர் டைரக்டரிஸில் வந்து பொதுவாக எந்தெந்த டைரக்டரிஸில் ஷேர்ட் லைப்ரரிஸ் இருக்கோ அது எல்லாமே லோடாக இருக்கும். ஸோ அந்த ஷேர்ட் லைப்ரரிஸோடைய மெயின் கோல் வந்து என்னென்னா ஒரு டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் டாஸ்க் இருக்குது. ஏதோ ஒரு காமன் டாஸ்க், மேபி ஒரு நெட்வொர்க் ஷேரை வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு காமனான ஏபிஐஸ் மாதிரி கோட் பண்ணி அவங்க வந்து ஷேர்ட் ஆப்ஜெக்டாக வச்சுருப்பாங்க. ஸோ நாம் வந்து ஒரு ப்ரோக்ராமராக அந்த பர்டிகுலர் ஃபைல்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அது வந்து ஷேர்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்குது. அண்ட் ரீயூசபிலிட்டி கூட கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அ ஷேர்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நாம் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஷேர்ட் ஆப்ஜெக்டை வச்சு நாம் வந்து எப்படி ப்ரிவிலேஜஸ் வந்து எக்ஸ்க்ளேட் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து ஹோம் யூசர் கான்ஃபிக் libcalc.so அப்படிங்கிற ஷேர்ட் ஆப்ஜெக்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதாவது இந்த பர்டிகுலர் ஷேர்ட் ஆப்ஜெக்டை
அக்சஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ நாம் வந்து என்ன பண்ணலாம், கிறுக்குத்தனமாக யோசிச்சு ஓகே நம்மளே ஒரு ஷேர்ட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும். ஸோ அதுதான் நாம் வந்து இப்போ வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஏற்கனவே ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க டூல்ஸ் அண்ட் SUID லொக்கேஷனில். ஸோ cat libc.c. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் சி ஃபைல் இது. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இங்கே வந்து சிம்பிளான ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இருக்குது. இந்த டிக்ளரேஷனில் முக்கியமாக நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஆட்ரிபியூட் கன்ஸ்ட்ரக்டர். பொதுவாக ஒரு ப்ரோக்ராமருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் கன்ஸ்ட்ரக்டர் என்னென்னு. கன்ஸ்ட்ரக்டர் வந்து பேசிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும்போது ரன் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர். அதே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்ட்ராய் ஆகும்போது ரன் ஆகக்கூடிய மெத்தட் வந்து ஒரு டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாம் வந்து void inject அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதாவது இந்த பர்டிகுலர் பைனரி வந்து லைஃபுக்கு வந்த உடனே, அதாவது எக்ஸிக்யூட் ஆகும்போது, லோடாகி எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகணும். ஸோ அதுதான் void inject. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா setuid அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாக இந்த setuid ஃபங்க்ஷன் வந்து ஒரு பைனரி, அதாவது ls-l user bin password. So which password? User bin password. So ls-l user bin password. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா setuid பைனரி வந்து செட்டாக இருக்குது இந்த பின் பாஸ்வேர்டுக்கு. ஆனால் இந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டு வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் ரன் பண்ணோன்னா setuid கால் வந்து இருக்கும் அந்த பர்டிகுலர் இம்ப்ளிமெண்டேஷனில். இந்த பாஸ்வேர்டோடைய இம்ப்ளிமெண்டேஷனில் கண்டிப்பாக setuid அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் இருக்கும். சப்போஸ் இது வந்து இல்லைன்னா setuid பிட் செட்டாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இல்லைன்னா ரூட் பர்மிஷனில் ரன் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து லினக்ஸ் பிளேலிஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நாட் நீடட் ஹியர். மேபி நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்ஸை வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் யூசர் பின் பாஸ்வேர்ட் grep என்னது setuid ஜஸ்ட் uid கொடுக்குறேன் uid. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா setuid கால் வந்து அந்த பாஸ்வேர்ட் பைனரியில் இருக்குது can setuid. ஸோ பொதுவாக ஒரு பைனரி வந்து setuid செட்டாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, அந்த பர்டிகுலர் சி உடைய இம்ப்ளிமெண்டேஷனில் setuid அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் இருக்கணும். அண்ட் அதோடைய ஆர்குமெண்ட் வந்து 0 இருக்கணும். ஏன்னா ரூட்டோடைய uid வந்து 0. ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ cat libcalc.c. ஸோ setuid நாம் வந்து ரூட் ப்ரிவிலேஜஸாக சேஞ்ச் ஆகுறோம். அண்ட் தென் நாம் வந்து சிஸ்டம் ஃபங்க்ஷனை வச்சு பேஷை வந்து இன்டர்பிரட்டர் வந்து இன்வோக் பண்ணுறோம். -p ஏன்னா சேம் பர்மிஷன்ஸ் வந்து நாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அதை வந்து நாம் வந்து கம்பைல் பண்ணலாம். ஸோ gcc நீங்கள் வந்து ஒரு நார்மலாக p ஃபைலை வந்து கம்பைல் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து gcc ஷேர்டு ஆப்ஜெக்டை வந்து கம்பைல் பண்ணுறீங்க. ஸோ அதனால் gcc shared அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வந்து கொடுக்கணும். அண்ட் தென் இன்னொரு ஆப்ஷன் வந்து fpic, அதாவது பொசிஷன் இண்டிபெண்டன்ட் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக ஒரு பைனரி வந்து லோட் ஆகும்போது எந்த பர்டிகுலர் அட்ரஸ் லொக்கேஷன் ஆச்சு இந்த பர்டிகுலர் ஷேர்ட் ஆப்ஜெக்ட் வந்து லோட் ஆகலாம். ஸோ அதனால தான் fpic ஆப்ஷன். அண்ட் அந்த பர்டிகுலர் libcal.c அண்ட் அவுட்புட் வந்து libcal.so அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து நாம் வந்து கம்பைல் பண்ணுறோம். ஸோ ஃபைல் libcal.so அப்படின்னு பார்த்தோன்னா elf 64-bit lsb shared object அப்படின்னு இருக்கு, டைனாமிக்கலி லிங்க்ட் அண்ட் நாட் ஸ்ட்ரிப்ட். ஸோ இதை வந்து அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, மேலே இருக்கும் இங்கே ஹோம் யூசர் கான்ஃபிக். ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து இந்த பர்டிகுலர் எஸ்ஓ வந்து செக் பண்ணுது. ஸோ நாம் இந்த பர்டிகுலர் டைரக்டரியை க்ரியேட் பண்ணி அங்கே இந்த பர்டிகுலர் பைனரியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ mkdir -p மேபி அந்த பர்டிகுலர் டைரக்டரி இல்லைன்னா. ஸோ கான்ஃபிக் அண்ட் libcal.so. ஸோ இதை வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த பர்டிகுலர் பைனரியை வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் வந்து இருக்கும் பேஷ். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆச்சுன்னு கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். மேபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரில. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ண உடனே அந்த ரெஸ்ட் ஆஃப் தி கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா நான் இந்த பர்டிகுலர் பைனரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது நாம் வந்து ஷேர்டு ஆப்ஜெக்ட், அதாவது இந்த பர்டிகுலர் பைனரி வந்து இந்த பர்டிகுலர்
ஹோம் யூசர் டாட் கான்ஃபிகில் அந்த பர்டிகுலர் ஷேர்ட் ஆப்ஜெக்ட் இருக்கான்னு செக் பண்ணுது, ஓப்பன் பண்ணுது. ஸோ நம்மளுடைய மலிஷியஸ் ஷேர்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் பண்ணி அது வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் பேஷ் ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து சிஸ்டம் பின் பேஷ் வந்து இன்வோக் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் SUID வந்து செட் பண்ணியிருக்கோம், ரூட் ப்ரிவிலேஜஸ்லேயே ரன் பண்ணணும். அண்ட் தென் நாம் வந்து அதை எக்ஸிட் பண்ண உடனே அந்த ஷேர்ட் ஆப்ஜெக்டோட எக்ஸிக்யூஷன் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ரெஸ்ட் ஆஃப் தி கோட், ரெஸ்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது இந்த ப்ரோக்ரஸ் பாரை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஷேர்ட் ஆப்ஜெக்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வச்சு நிறைய சிடிஎஸில் வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பைனரி வந்து யூசர் லோக்கல் பின் SUID ENVன்னு நினைக்கிறேன். ENV. ஸோ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங் வெப் சர்வர் Apache 2 ஆல்ரெடி ரன்னிங். ஓகே, இது வந்து ஒரு Apache சர்வரை வந்து ரன் பண்ணுது, ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து ஸ்ட்ரிங்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து சர்வீஸ் Apache 2 ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் வந்து அப்சல்யூட் பாத் கொடுக்காம ஜஸ்ட் அந்த கமாண்டை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். நாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மலிஷியஸான பைனரியை வந்து க்ரியேட் பண்ணலாம். அதாவது ஜஸ்ட் லைக் எப்படி ஷேர்ட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம், ஸோ அதே மாதிரி ஒரு பைனரியை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ கேட், ஸோ இதை வந்து கம்பைல் பண்ணுவோம். ஸோ GCC service.c -o service. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் பைனரியை வந்து ரூட் பர்மிஷனில் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரூட் பர்மிஷனில் ப்ராம்ப்ட் வந்து வரும். ஸோ இதை வந்து எப்படி கால் பண்ண வைக்கணும், ஸோ அது தான் பாத் வேரியபிளை வந்து செட் பண்ணுறோம். ஸோ இதை நான் லினக்ஸ் வீடியோவில் எங்கேயோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து who am I அப்படிங்கிற கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ who am I வந்து யூசர் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. பட் இது வந்து எப்படி பேக்ரவுண்டில் வந்து எப்படி நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு யூசருடைய பாத் வேரியபிள் இருக்குது. ஸோ எக்கோ $path. ஸோ பேசிக்கலாக இந்த பைனரி வந்து இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ யூசர் லோக்கல் பின் who am I இருக்கா அப்படின்னு பார்க்கும். சப்போஸ் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பைனரி எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்துக்குறோம். ஸோ யூசர் பின் அந்த லொக்கேஷனில் who am I இருக்கா, அது இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா பின் லொக்கேஷனில் வந்து தேடும். ஸோ நாம் எக்ஸிக்யூட் பண்ண பைனரி வந்து who am I அப்படின்னு பார்த்தோன்னா யூசர் பின் who am Iல இருக்குது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு பார்த்த உடனே கிடைக்கல, அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்து யூசர் பின்னில் வந்து who am I கிடச்சிருக்கு. ஸோ அங்கேருந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு தான் நாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இப்போது ஃபைல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய மலிஷியஸ் பைனரி இருக்குது. ஸோ இந்த பைனரியை வந்து இன்வோக் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து பாத்தை வந்து அப்டேட் பண்ணாலே போதும். ஸோ எக்ஸ்போர்ட் பாத் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய கரண்ட் டைரக்டரியை வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் ஆட் பண்ண போகிறோம், இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய டைரக்டரியில் வந்து அந்த சர்வீஸ் அப்படிங்கிற பைனரி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதனால் கரண்ட் டைரக்டரி அண்ட் அப்புறமா என்ன இருக்கோ அந்த பர்டிகுலர் பாத் வேரியபிள் $path. ஸோ இப்போ வந்து எக்கோ $path வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கரண்ட் டைரக்டரியில் தான் சர்வீஸ் அப்படிங்கிற கமெண்ட் வந்து சர்ச் பண்ணோம். ஸோ இப்போ நான் வந்து அந்த பர்டிகுலர் பைனரி வந்து ரன் பண்ணுறேன். அதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து chmod x பண்ணிக்கிறேன் சர்வீஸ். அண்ட் இப்போ வந்து அந்த பைனரியை ரன் பண்ணுவோம். ஸோ யூசர் லோக்கல் பின் sudo env, சாரி SUID env. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ரூட் பர்மிஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஆனால் இந்த பர்டிகுலர் பைனரி வந்து சர்வீஸ் அப்படிங்கிற கமாண்டை வந்து சர்ச் பண்ணி நம்மளுடைய பாத்தில் இருந்து, ஸோ நம்மளுடைய கரண்ட் பாத்தில் சர்வீஸ் பைனரி இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து லோட் ஆயிருக்கு இன்ஸ்டெட் ஆஃப் தி ஜென்யூன் சர்வீஸ் கமாண்டுக்கு பதிலாக. ஸோ இது வந்து ரீசெண்டாக ஒரு நான் OSCP லேபில் வந்து ஒரு பர்டிகுலர் வல்னரபிலிட்டி இருந்துச்சு. கீபாஸாக ஏதோ ஒன்று சம்திங் கீபாஸ் தான் நினைக்கிறேன். ஸோ கீபாஸில் இந்த வல்னரபிலிட்டி இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் கமாண்டை வந்து அவங்க வந்து அப்சல்யூட் பாத்தை வந்து கால் பண்ணிட்டு இருந்தாங்க இன்ஸ்டெட் ஆஃப்
இன்ஸ்டெட் ஆஃப் absolute path அவங்க வந்து ரிலேட்டிவ் பாத் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்ட் கமாண்டை வந்து இன்வோக் பண்ண மாதிரி. ஸோ பாஸ்வேர்ட் கமாண்டை வந்து ஒரு பைனரி மூலயமா இன்வோக் பண்ணோன்னா அதோடைய எக்ஸாக்ட் absolute path வந்து கொடுக்கணும். இல்லைன்னா இந்த பர்டிகுலர் வல்னரபிலிட்டியால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஸோ இது தான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வயா பாத் வேரியபிள்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்யூசிங் ஷெல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ பேஷ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் செக்ஷனை வந்து பேஷோடைய வல்னரபிலிட்டியை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறோம். அதோடைய நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லேட்டஸ்ட்டு பேஷ் வெர்ஷன்ஸில் நம்மளால் இந்த பர்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ண முடியாது. ஸோ வெர்ஷன் 4.2 கீழே இருந்துச்சுன்னா இந்த வல்னரபிலிட்டி, அதாவது இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் மெத்தடை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பேஷ் வெர்ஷனை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட். ஸோ பேஷ் வெர்ஷன் ரெட் ஆனால் பெரிய அவுட்புட் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 4.1.5. ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு பர்டிகுலர் வல்னரபிலிட்டிஸும் இங்கே வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பைனரிஸ் வந்து யூசர் லோக்கல் பின் SUID env2 2ஆக இருக்குமோ தெரியல, பார்ப்போம். ஸோ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்ன நடக்குது? ஸ்டார்டிங் வெப் சர்வர் Apache 2 ஆல்ரெடி ரன்னிங். ஸோ ஜஸ்ட் லைக் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இருக்குது. பட் ஸ்ட்ரிங்ஸை வச்சு ரன் பண்ணி பார்ப்போம். சாரி, ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா யூசர் எஸ்பின் சர்வீஸ் அந்த பர்டிகுலர் கமாண்டோடைய absolute பாத் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அசம்ஷனில் இருப்போம். அதுதான் இல்லை. ஸோ பேஷ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது 4.2 வெர்ஷனுக்கு கீழே ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பேஷ் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ பேஷ் ஃபங்க்ஷன் சைபர், நான் வந்து cyber-blackhole அப்படின்னு பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு export-f ஃபங்க்ஷன் நேம். ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் ஜஸ்ட் லைக் கமாண்ட் மாதிரி நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஸோ சைபர் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஜஸ்ட் லைக் எப்படி பைத்தனில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறோம், ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பேஷ் வழியாக இது. ஸோ இந்த வல்னரபிலிட்டியை வச்சு நாம் வந்து அந்த பைனரி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஸோ யூசர் லோக்கல் பின் SUID env2. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் இங்கே வந்து பார்த்தோன்னா யூசர் எஸ்பின் சர்வீஸ். ஸோ இந்த பர்டிகுலர் நேம்லேயே நாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் அந்த பர்டிகுலர் சர்வீஸ் நேம் வந்து ஃபங்க்ஷன் நேமை கொடுப்போம். ஸோ இங்கே வந்து பின் பேஷை வந்து இன்வோக் பண்ணுவோம். ஸோ பின் பேஷ் ஆஸ் யூஷுவல் -p ப்ரிவிலேஜஸ் வந்து அப்படியே ரன் பண்ணுறதுக்கு. ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ export-f யூசர் எஸ்பின் சர்வீஸ். ஸோ இப்போ இந்த பைனரியை வந்து ரன் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரூட் பெர்மிஷன்ஸ் வந்து வந்திருக்கு. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஜஸ்ட் லைக் எப்படி நார்மலாக பேஷ் வந்து பொதுவாக இந்த பர்டிகுலர் வேரியபிள் டைப்பாக தான் பார்க்கும் இது. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ப்ரியாரிட்டி இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் ஆர் அதர் ஷெல் வேரியபிள்ஸ். ஸோ அந்த டைப்பில் தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு எந்த டெஃபினேஷன். ஸோ அதனால தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அப்புறமா தான் ஒரு ஸ்பெசிஃபிக் பைனரி பாத் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்டரிங் சீக்வன்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரியாரிட்டி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் வெர்ஷன் 4.2 கீழே மட்டும்தான். அதுக்கப்புறமா இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து PS4. ஆக்சுவலாக பேஷ் 4.4க்கு கீழே ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் இருந்திருக்கு. ஸோ அது வந்து எக்ஸ்ப்ளாய்டபுளாக இருக்குது. அந்த பர்டிகுலர் ஃபீச்சர் என்னென்னா, பொதுவாக டீபக்கிங் டைமில் வந்து PS4 அப்படிங்கிற வேரியபிளுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வந்து PS வேரியபிளை யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த PS வேரியபிளை வச்சு நீங்கள் வந்து ப்ராம்ப்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். என்னுடைய லினக்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பர்டிகுலர் வேரியபிள், அதாவது PS4 வேரியபிளுக்கு நீங்கள் வந்து ஷெல் கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து env-i, அதாவது இக்னோர் ஷெல் ஆப்ஷன்ஸ் is equal to xtrace. அண்ட் PS4 வேரியபிளுக்கு வந்து நாம் வந்து
ஒரு ஷெல் கமாண்டை வந்து பாஸ் பண்ணுறோம், அதாவது சப்ஷெல்லில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் who am I and user local bin suid env2. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஹியூஜ் அவுட்புட் இருக்குது, ஏன்னா நம்ம வந்து டீபக் மோடில் வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஷெல் ஆப்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டேஷன் கொடுத்துட்டு எந்த ஒரு கமெண்ட் ரன் பண்ணாலும் கொஞ்சம் அவுட்புட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஏன்னா டீபக்கிங்கில் வந்து ரன் இருக்கும் எந்தெந்த கமாண்ட் வந்து இன்வோக் ஆகுது, அந்த பர்டிகுலர் கமாண்ட்க்கு என்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுதுன்னு. ஸோ நான் வந்து PS4 வேரியபிளை வந்து who am I அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா ரூட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால தான் எல்லா பர்டிகுலர் லைனில் ரூட் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ரூட் ப்ரிவிலேஜஸில் நம்மளால் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியுதுன்னு தெரியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் சிம்பிள் பின் பேஷ் வந்து காப்பி பண்ணலாம். ஸோ பின் பேஷ் இப்போ வந்து டெம்ப் பேஷ் அப்படின்னு செட் பண்ணுவோம், ஆர் ஜஸ்ட் ஆர் பேஷ், ரூட் பேஷ், ஆக்சுவலாக ரெஸ்ட்ரிக்டட் பேஷ் கிடையாது. அண்ட் chmod இப்போ வந்து SUID பண்ணணும். ஸோ இல்லைனா உங்களால் அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, என்ன தான் ரூட் பெர்மிஷன்ஸில் காப்பி பண்ணியிருந்தாலும் உங்களால் ரூட் ப்ரிவிலேஜஸில் ரன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால தான் chmod SUID temp r bash. ஸோ இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ cd temp ls-l temp r bash. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா பேஷ் வந்து இங்கே வந்து காப்பியாக இருக்குது, ரூட் யூசர் வந்து ஓனிங் அண்ட் SUID வந்து செட் ஆயிருக்கு. ஸோ நாம் வந்து ஜஸ்ட் அந்த பேஷ் வந்து இன்வோக் பண்ண போதும். சாரி ஆர் பேஷ், அது ஆர் பேஷ் -p. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ரூட் ப்ரிவிலேஜஸில் வந்து நாம் வந்து இருக்கோம். ஸோ இதுதான் அப்யூசிங் ஷெல் ஃபீச்சர்ஸ், அதாவது வேர்ஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா பேஷோடைய வேர்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட். ஸோ பொதுவாக நார்மல் சிடிஎஃப்ஸில் சில பைனரிஸ் வந்து வேணும்னே ஒரு வல்னரபிளான வெர்ஷனுக்கு SUID வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதை நீங்கள் கூகுள் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்யூஷுவல் பைனரி வந்து ஃபைண்ட் அன்யூஷுவலான பைனரிங்க பார்த்தீங்கன்னா exim 4.843 இருக்குது. ஸோ இதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் டிவியில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே ஒரு சிம்பிளான 4 லைன் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குது. ஸோ இது நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் திங். ஸோ ஒரு பர்டிகுலர் பைனரியோட நான் எக்ஸ்பெக்ட்ஸ் வச்சு நாம் வந்து SUID பைனரிஸை வந்து அப்யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து லினக்ஸ் சிஸ்டமில் வந்து பார்த்துக்கணும், ஒரு அன்யூஷுவலான SUID பைனரிஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிசர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த சிஸ்டம் கால்ஸை வந்து இன்வோக் பண்ணுது அண்டு என்விரான்மெண்ட் பாத் வேரியபிள்ஸ் எல்லாம் ப்ராப்பராக, ஐ மீன் ஆப்சல்யூட் பைனரிஸ் வந்து ஆப்சல்யூட் பாத் லொக்கேஷன்ஸை வச்சு கால் பண்ணா, அதாவது ரிலேட்டிவ்ஸ் பார்த்து இல்லாமல், அண்ட் தென் நான் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், அவ்வளோதான். அண்ட் இந்த ஷெல் ஃபீச்சர்ஸ் வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது இப்போ வரல நான் வந்து பார்த்ததில்லை, இது வந்து கிடையாது. மேபி பேஷில் வந்து வல்னரபிலிட்டி இருந்துச்சுன்னா பண்ணலாம். அண்ட் நான் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இந்த ரெண்டு வச்சு தான் நீங்கள் வந்து SUID அப்யூஸ் வந்து பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.